இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் தான் கிளம்புவேன், அதனால நான் குளிக்கிறேன், 2 பேரும் வெளியே போங்க. டெய்லி நீயே ஃபர்ஸ்ட் குளிக்கணுமா? இன்னைக்கு நான் குளிக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே போங்க. எல்லாரும் ஏன் பாத்ரூம் வந்து என்ன பண்றீங்க? டான்ஸ் ஆடுறேன், தெரியலையா உங்க கண்ணுக்கு? ஓ, டான்ஸா? சரி சரி சரி, நீங்க 3 பேரும் போயிட்டு ஹால்ல டான்ஸ் ஆடுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் அடி, 3 பேர் சேர்ந்து குளிக்கிறது தானே சண்டை போட்டு இருக்கோம், நடுவில் நீ வேறி அடி. ஏய், நான் சீக்கிரமா போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்கணும், அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் குளிச்சுக்கிறேன், நீங்க 3 பேர் வெளியே போயிடுறீங்களா? நீங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன இழிச்சவே மாதிரி தெரியுதா? அம்மா சாமி, யாரும் குளிக்கலாமா, நான் வெளியே போறேன். ஏய், இப்போ நான் தான் குளிக்க போறேன், நீங்க 2 பேரும் வெளியே போங்க. ஏய், நான் குளிச்சுக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிற கூட பரவாயில்ல, ஆனா உன்னை குளிக்க விட மாட்டேன்டி. என்ன பண்றீங்க எல்லாரும் கூட்டமா சண்டை போயிட்டு இருக்கீங்க? யார் ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் சண்டையே. அம்மா, நான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சேன், நான் தான் பாத்ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தேன், இவங்க பின்னாடி வந்துட்டு நான் தான் குளிப்பேன் சண்டை போடுறாங்கம்மா, எனக்கு டைம் ஆயிடும்ல, நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன், மற்றவங்க அப்புறமா குளிக்க சொல்லுமா. அதுக்கு தான் டைம் ஆகுதுன்னு சொல்றேன்ல, நீங்களும் அப்புறமா குளிங்க, ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துட்டேன். அது கருப்பி, நான் குளிக்கிறதுக்கு பரவாயில்லடி, இன்னும் நான் குளிக்க விட மாட்டேன். குளிக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் சென்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீதான் நாட்டம் பிடிச்சாச்சு, நான் அப்படிதான் பண்ணுவேன். இந்த கேப் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, பொறாம. ஏய், இது எப்படி இருக்கு சந்திரா? மூஞ்சி செட்டே ஆகல. ரெண்டு பேர் காஃபி எடுத்துக்கலாம். சாப்பிட்டீங்களாம்மா? 2 பேரும் சாப்பிட்டோம்மா. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். 2 பேரும் ஒன்றா தானே போறீங்க? இல்லை இல்லை, நான் தனியாக போகிறேன், அக்கா தனியாக போவா. ஏய், 2 பேரும் ஒரே வேலைக்கு போறீங்க, அப்படியே தனியாக போறீங்க? விடுமா, போன போயிட்டு போதும், நான் தனியாக போய்க்கிறேன். பாய். ஒரே இடத்துல வேலை செய்றீங்க, ஏன் தனியாக போறீங்க? அவ தனியாக போகணும்னு சொல்றா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? தனியாகவே போகட்டும், விடு. சரிம்மா, பார்த்து பத்திரப்பா போயிட்டு வா. சரிம்மா, பாய்மா. தனியாக வந்துட்டோம், எங்க அவனை இன்னும் காணோம். ஹாய் சோனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன 2-3 நாளா நீயும் உங்க அக்காவும் 2 பேரும் காணோம்? நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். என்ன நம்மள விசாரிப்பான்னு பார்த்தா எங்க அக்காவும் சேர்த்து விசாரிக்கிறாங்க. இது எங்க அக்கா பத்தி கேட்கவே கூடாது, அந்த மாதிரி செஞ்சிடுறேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது என் ஃப்ரெண்டு இது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண சொன்னா, அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல். தேங்க்யூ. உங்க அக்கா வரலையா? இவெல்லாம் நம்ம என்ன பேசினாலும் அக்கா வரலையான்னு கேட்குறான். அவன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு வந்தேன். அவ என் கூட வரதுக்கு அவளுக்கு பிடிக்காது, அதனால அவ தனியே வருவா. சரி. சோனு, இன்னும் பஸ் வரலையா? ஓ, வந்துட்டீங்களா? யார் சோனுங்க, உன் ஃப்ரெண்டா? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டு தான் அவன். ஓ, சரி சரி. சோனு, என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அவன் கூட வண்டியில போறேன், பாய். ஏங்க, நான் கிளம்புறேங்க, பாய்ங்க. சரிங்க, பாய்ங்க. ஏ சோனு, யார் அவன்? ஃப்ரெண்டுக்கா, சொன்னல அப்படியே ஃப்ரெண்டுன்ட்டு. ஹாய் சோனு. ஹாய் ரவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க பஸ் வெயிட் பண்றியா? ஆமா, பஸ் தான் வெயிட் பண்றேன். சரி வா, நானே உன்னை டிராப் பண்றேன். ஓகே, பாய். ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டேருக்க பாரு, அக்கா தனியா இருப்பான்ட்டு. அவ பாட்டு ஏறி போயிட்டா. சரி விடு, போன போட்டோம். அம்மா, சாப்பாடு கொண்டு வரட்டுமாம்மா? இல்லம்மா, பசங்களை ஸ்கூல் போட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். ஓ, ரெடி ஆயிட்டா பாப்பா? ஸ்கூல் கிளம்பலாமா? ஆமா, நான் அப்பயே ரெடி ஆயிட்டேம்மா. கண்ணா, நீ ரெடி ஆயிட்டியாப்பா? ரெடி ஆயிட்டேம்மா. லஞ்ச் பேக் 2 பேருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு 2 பேர் கிளம்புங்கம்மா. கிளம்புறோம்மா. பாட்டிமா, நீங்க மட்டும் அக்கா உங்களுக்கு நைட் கதை சொன்னீங்களா? எனக்கும் அண்ணாவுக்கும் கதை சொல்லவே இல்லை. என்ன பண்றது தங்கம், 2 பேரும் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிட்டீங்க, அவங்க லேட்டா தூங்குறாங்க, கதை சொல்லுன்னு சொல்லிட்டு என் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குனாங்க. பாட்டிமா, இன்னைக்கு நைட் எங்க 2 பேருக்கு கதை சொல்லணும். பாட்டிமா நைட் கதை சொல்லுவாங்க, இப்ப நேரம் ஆச்சு, 2 பேரும் கிளம்புங்க. சரிம்மா, பாய்மா. அவன் என் பொண்ணு இத்தனை குழந்தைங்க தனியா இருந்து கவனிச்சுக்கிறான், அவ புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அவனுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம். அம்மா சாப்பிடுங்கம்மா. நீங்க சாப்பிடுமா? சரிம்மா, நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. சந்திரா, பஸ்ல போன 10 ரூபாய் தான் ஆகும், இந்த வேன்ல போயிட்டு இருக்கோம், எவ்வளவு வாங்குவாங்களோ தெரியலையே. சரி
எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டுடலாம். ஹலோ சார், எவ்வளோ சார் ட்ராப் பண்ணுறதுக்கு? 50 ருபீஸ் கொடுங்கம்மா. ஐயோ, பஸ்ஸுலேயே 10 ரூபா தான், அட்லீஸ்ட் 20 ருபீஸ் வாங்கிக்கோங்க. நான் 2 பேருக்கு சேர்த்து தான் 50 ரூபா கேட்டேன். பரவாயில்ல, 40 ரூபாயை கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? ஆ சரி சரி, நான் போகிறேன், பாய். அம்முக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா பப்பு? ஆக்கா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேங்க்கா. ஏ கண்ணா, நீ போயிட்டு வந்துட்டியாடா? போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு உனக்கு பப்பு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் போயிட்டு சமைச்சு கொண்டு வரேன். அக்கா அக்கா, எனக்கு பீஸா பண்ணி தெரியா? 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு சூப்பரான பீஸா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். பீஸா ரெடி, பாப்பாக்கு எடுத்துட்டு கொடுக்கலாம். கம கமன்னு இருக்கு. பாப்பு, என்ன பண்ற? வேற உனக்கு பிடிச்ச பீஸா. ஐ, ரெடி பண்ணிட்டீங்களா? அக்கா சூப்பரா பண்ணிருக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நல்லா இருக்குல்ல, சாப்பிடு. ஆமா, கண்ணா எங்க போனா? அக்கா, அண்ணா வெளியே விளையாட போயிட்டாங்கக்கா. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடணும், சரியா? சரிக்கா, பண்றேன்க்கா. சரி, ஹோம்ஒர்க் பண்ணு, அக்கா வந்துடுறேன், சரியா? சரிக்கா. வெளியே விளையாட வேண்டியதானே, என்ன வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றீங்க எல்லாரும் நீங்க? ஐயோ அம்மா, இங்க ஒன்றும் விளையாடுறதுக்கு யாரும் வரல, பாட்டியோட கதை கேட்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அது சரி, நீங்களாச்சு உங்க பாட்டியாச்சு, நான் கிளம்புறேம்மா. சரி சரி, எல்லாரும் கீழே உட்காந்துடலாம், பாட்டி வந்தாலும் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏய் வித்யா, என்னுடைய கடையில் எப்படி உட்காந்துருக்க, ஒழுங்கா உட்காரு. எல்லாரும் உட்காந்துட்டீங்களா பசங்களா? பாட்டி, எல்லாரும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம் பாட்டி. சரி பசங்களா, நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பாட்டி, நேத்து சொன்ன கதையை ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா பாட்டி? இல்ல பாப்பா, உனக்கு மட்டும் தனியா அந்த கதையை சொல்றேன். இப்ப இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. சரி பாட்டி, கதையை நான் எங்க விட்ட சொல்லுங்க பாப்போம். பாட்டி, அந்த கதையில வர ராணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜா அந்த 7 கொள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. ராஜாவோட அம்மா ராஜாவை பார்த்துட்டு, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொள்ளைகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு நீ வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. ராஜாக்கும் வேற வழி இல்லாம இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. இந்த ராஜாவோட 2வது மனைவி அந்த 7 குழந்தைங்களும் பயங்கரமா கொடுமை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தைங்க நிறைய வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த தண்ணி வந்து எடுக்க சொல்லுவாங்க, அதையும் அந்த குடத்துல ஓட்டை போட்டு அதுல எடுக்க சேர்க்குவாங்க. அந்த குழந்தைங்க எடுக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்சும் அவங்களால எதுவும் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அந்த குழந்தைகளுக்கு நல்ல துணி கூட போட்டுக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் மிகவும் பசியோடு இருந்தா பழைய சாப்பாடு தான் போடுவாங்க. அந்த குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப உடம்புக்கு சரியாத மாதிரி பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ராஜா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. உடனே, எனக்கு பயங்கரமா தலைவலி, உங்க 7 குழந்தைகளையும் வெட்டி அந்த ரத்தத்தை என் தலையில பூசினா எனக்கு தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவும் அதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜாவுக்கு வேற வழி இல்லாம அந்த குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டுக்கு போறாரு. ராஜா அந்த குழந்தைங்களோட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த நாள் ஃபுல்லாக கழிச்சாரு. குழந்தைங்க நடுராத்திரியில் அப்பா அப்பான்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் தூங்குங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு ஒரு காட்டு எருமையாக வெட்டி அதோட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த குழந்தைகளோட சித்தி அந்த ரத்தத்தை பூசிக்கிட்டு உடனே எனக்கு தலைவலி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விடிஞ்ச உடனே அந்த குழந்தைங்களாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க, அப்பா அப்பா அப்பான்னு அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே தேடியும் அப்பா கிடைக்கிறதில்ல. தூரத்துலேருந்து ஒரு மான் வரும், அதை பார்த்து அந்த குழந்தைங்களாம் அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓடும்போது ஒரு நடுவில் ஒரு காட்டில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்கிட்ட போய் அவங்க அப்படியே இருந்துடுறாங்க. அந்த குழந்தைங்க அங்கேயே வளர ஆரம்பிச்சிடுறாங்க.
அந்த 7 குழந்தைங்களும் அந்த கோயில்லையே நல்லா பெரிய பொண்ணுங்களா வளர்ந்துடுறாங்க. அந்த 7வது பொண்ணுக்கு மட்டும் பேர் வந்து நாகம்மான்னு வச்சிருப்பாங்க. அந்த 7 பசங்களும் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. அருவியில் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேட்டைக்கு வந்த ராஜா மந்திரி அவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அவங்களே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா இருப்பாங்க. பாட்டி, கதை ரொம்ப சூப்பராக இருக்கு பாட்டி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.